இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது செட்ஸில் கொஷின் நம்பர் 3யோட நெக்ஸ்ட் சப்டிவிஷன்ஸ். ப்ராப்ளம் நம்பர் 6. எக்ஸ் இஸ் டு எக்ஸ் இஸ் அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர். அப்போ இப்போ இது வந்து செட்டாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அங்கே ஏற்கனவே இ வரைக்கும் போட்டிருக்கோம், இது எஃப் செட்டுன்னு வச்சுக்கலாம். இப்போ எஃப் செட் இதுனா எஃப் டேஷ் என்னவாக இருக்கணும்? யூனிவர்சல் செட்டில் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் இல்லாததாக இருக்கணும். ஸோ எக்ஸ் இஸ் டு எக்ஸ் பிலாங்ஸ் டு என். எக்ஸ் இஸ் நாட் a perfect square. நேச்சுரல் நம்பர்ஸில் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் இல்லாதது எல்லாமே இப்போது எஃப் டேஷ். நெக்ஸ்ட்டு ஜி இது செட்டாக இருந்துச்சுன்னா ஜி டேஷ் கண்டுபிடிக்க போகிறோம். சேம் பர்ஃபெக்ட் க்யூபுங்கிறது ஜியாக இருந்ததுன்னா பிலாங்ஸ் டு என். எக்ஸ் இஸ் நாட் எ பர்ஃபெக்ட் க்யூப். காம்ப்ளிமெண்ட் தான் கண்டுபிடிக்கிறோம். ஸோ பர்ஃபெக்ட் க்யூப். x is to x is plus 5 is equal to 8ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸுக்கு என்ன வேல்யூ போட்டால் கரெக்டாக இருக்கும்? 3 மட்டும்தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம இப்போது ஹெச் டேஷ் அப்போ என்ன கண்டுபிடிக்கலாம்? ஸோ எக்ஸ் இஸ் டு எக்ஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு பிலாங்ஸ் டு என். எல்லாமே பிலாங்ஸ் டு என். எக்ஸ் நாட் ஈக்குவல் டு 3 மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லாமே ஹெச் டேஷ் தான். ஐ வச்சுக்கலாம். இப்போ இந்த ஐ செட்டு இங்கே என்ன வேல்யூ போட்டால் ப்ளஸ் போடும்போது 9 வரும்? 2 போட்டால் வருமா? 2 × 2 4 + 5 9. ஸோ அப்போ ஐ டேஷ் என்னவாக இருக்கும்? எக்ஸ் இஸ் டு எக்ஸ் பிலாங்ஸ் டு என் அண்ட் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு 2. மற்ற எல்லாமே ஐ டேஷ். இப்போது இது ஜே செட்டுன்னு வச்சுப்போம். ஜே செட் எக்ஸ் என்னவாக இருக்கணும்? 7 வரைக்கும் இருக்கணும். அப்போது இங்கே இருக்கிற என்ன இன்டீஜர் வேணாலும் இருந்திருக்கும், 7 வரைக்கும் இருந்திருக்கும். ஆனால் நம்ம கண்டுபிடிக்க போது யூனிவர்சல் செட் வந்து நேச்சுரல் நம்பர். ஸோ எக்ஸ் இஸ் டு எக்ஸ் பிலாங்ஸ் டு என் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 6ன்னு போட்டுக்கலாம். ஓகேவா? இல்லைனா லெஸ் தென் 7ன்னு போட்டுக்கலாம். எப்படி வேணாலும் எழுதிக்கலாம். இல்லையா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 2 3 4 5 6 வரைக்கும் தான். அவ்வளோதான்.